நெய்யில் இருந்து தயாரிக்கப்படும் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பா? வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் ஆய்வறிக்கை. ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். அந்த லட்டில் மீன் எண்ணெயும் சேர்க்கப்பட்டதா? அதிர்ச்சியில் வெங்கடாச்சலபதி பக்தர்கள். என்ன நடந்தது? கடந்த ஆட்சியில் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு இருப்பதாக தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவன பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வு தகவல் வெளியிடப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக பேசியிருந்த ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ஆட்சியில் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருந்ததாக குற்றஞ்சாட்டியிருந்தார். கோடிக்கணக்கான பக்தர்களால் அரும் பிரசாதமாக கருதப்படும் திருமலை லட்டில் சுத்தமான நெய்யுக்கு பதிலாக மாட்டின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக பகிரங்கமாக சந்திரபாபு நாயுடு குற்றஞ்சாட்டியிருந்தார். திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் தரமற்ற பொருட்களால் லட்டு பிரசாதம் தயாரிக்கப்பட்டதாகவும், ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பிரசாதத்தின் தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தூய்மையான பொருட்கள் மட்டுமே அதில் பயன்படுத்துவதை உறுதி செய்வதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தார். இந்நிலையில் தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவன பரிசோதனையில் முந்தைய YSRCP ஆட்சியின் போது திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு தடயங்கள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக தெலுங்கு தேசம் கட்சி பிரமுகர் வெங்கட ரமண ரெட்டி அது குறித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார். கடந்த ஆட்சியில் திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக ஆய்வு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இவ்விவகாரம் பக்தர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.